இன்னும் உனக்கு 30 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்கப்புறமா நீ செத்துருவ. 30 நாளுக்கு மேலே நீ உயிரோட வாழணும்னா வெறும் 21 நாள். எவ்வளோ? வெறும் 21 நாள் மட்டும் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தல நீ. அது எதையுமே பண்ணாமல் இரு, உனக்கு சாவே இல்லைடா. ஒரு வேளை இதை கேட்டதுக்கு அப்புறமும் நான் டோபோமைனை மட்டும்தான் பிரெயினுக்கு ரிலீஸ் பண்ணுவேன்னு இருந்தேன்னா 31வது நாள் சாக போகிறவனாக இருப்ப, இல்லை ஆல்ரெடி செத்தவனாக இருப்ப. இல்லை, நான் சாகக்கூடாது. நான் செத்தா என்ன மாதிரி இருக்கிற இன்னும் நிறைய பேர் செத்துருவாங்க. அவங்க எல்லாரையும் நான் காப்பாற்றணும்னா முதல்ல நான் என்ன காப்பாற்றணும். ஸ்பார்டன்ஸ், இந்த உலகத்திலேயே ரொம்ப பெஸ்ட்டான கெமிக்கல் என்ன தெரியுமா? டோபமைன் தான். அதே மாதிரி இந்த உலகத்திலே ரொம்ப ஒஸ்ட்டான கெமிக்கலும் என்ன தெரியுமா? அதுவும் டோபமைன் தான். ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை இந்த டோபமைன் மூலயமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? டோபமைன்னா என்ன, அதை ஏன் ஒரு சூப்பர் நார்மல் ஸ்டெமுலைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது டீனேஜர்ஸ்குள்ளே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இதை சயின்டிஃபிக்காக பிரேக் டவுன் பண்ணுறதை விட நான் ஒரு 30 days சேலஞ்ச் ஒன்று எடுத்துக்கிட்டேன், நோஃபாப் சேலஞ்ச். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது பண்ணுறப்போ எனக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ண, நான் எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட இன்றைக்கி சொல்கிறேன். காதை நல்லா திறந்து வச்சுக்கிட்டு கையில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு எது தெரியுமா காரணமாக இருந்துச்சு? நான் டெய்லியும் காலையில் ஒரு 9லேருந்து 10 மணிக்கு எந்திரிப்பேன். நல்லா வந்து காஃபி குடிச்சிட்டு உடனே வந்து நல்லா நொறுக்கு திணி சாப்பிடுவேன், ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். சும்மா தனியாக இருக்கிற நேரங்கள்லாம் வந்து இந்த தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஷரு, டோபமைனு, ஃபேப்பு, இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கும் என் வாழ்க்கை. இதுக்கு நான் மட்டும் அடிக்ட் கிடையாது, என்னோட ரொம்ப மோசமாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்க இந்த விஷயத்தில். இப்படி டெய்லியும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நம்ம லைஃபே ஒரு மாதிரி எம்டியாக, எதுக்குடா வாழ்கிறோம், டெய்லியும் கண்டினியூஸாக ஒரே விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கோம், லைஃப்பில் பெருசாக எந்த கோலும் கிடையாது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். என்ன பண்ணுறதுனே சுத்தமாக எனக்கு தெரியல. ஃபைனலி ஒரே ஒரு ரியலைசேஷன் ஃபேஸ்க்குள்ளே போனேன். அதுக்கப்புறம் தான் கதையே மாறிச்சு. ஸோ இந்த 30 நாளுமே நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணேன். 3 நாள், 7 நாள், 15 நாள், 20 நாள் எப்படி இருந்துச்சுன்ற எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறப்ப ராவாக இருக்கும் அந்த வீடியோ. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு வீக் நிஜமாக சொல்கிறேன், என்னால் கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே வந்து தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், கையெல்லாம் வந்து அப்படியே நடுங்கும், நம்ம பேச்சை கேட்காம தடுமாறிக்கிட்டே இருக்கும். சீரியஸ்லி ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே இந்த 3 நாளுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் ஒரு விஷயம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டேன், நெக்ஸ்ட் சண்டே கிரிக்கெட் ஆட போகிறோம். ஏன்னா நான் அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு கிரவுண்டில் போய் அப்போ தான் கிரிக்கெட் விளையாட போகிறேன். அதுக்காக நான் வந்து என்னை வந்து காம் டவுன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இது போகிறோம், நம்மகிட்ட எனர்ஜி இருக்காது. ஸோ இப்போ வந்து எனர்ஜியை கன்சர்வ் பண்ணணுன்னா நீ எதுவும் பண்ணக்கூடாது, கிரிக்கெட் ஆடிட்டு வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை காம் டவுன் பண்ணிக்கிட்டேன். டு பி எக்ஸாக்ட் June 29 அப்போ நான் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சண்டே நான் போய் கிரிக்கெட் மார்னிங் ஆடுறப்போ என்னோட எனர்ஜி பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து மூச்சே அடிக்கடி வாங்கவே இல்லை. இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு என்னோட எனர்ஜி லெவல் இருந்துச்சோ அதே அளவுக்கு எனர்ஜி லெவல் இருந்துச்சு. சீரியஸாக சொல்ல போனால் நான் யோசிச்சு கூட பார்க்கவே இல்லை நமக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்டிக்காக இது வரும்ன்ட்டு. நான் ஒரு 20 நிமிஷம் ஜாகிங் போனாலே எனக்குலாம் மூச்சு வாங்கிட்டு இருக்கும். பட் என்னால் டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. கிரிக்கெட் ஆட போகிறப்ப என் மைண்ட் செட் வந்து பேட்டிங்லாம் ஆட போனேன்னு ஏன் சரி எப்படியாவது டக் அவுட் ஆகிடக்கூடாது, ஒரு ரன் 2 ரன் அடிச்சுட்டு இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். பட் இந்த டைமில் நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து மைண்டில் கிளியராக இருந்துச்சு, நான் என்னால் போய் ஸ்கோர் பண்ண முடியும், என்னால் போய் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் அந்த மேட்ச்சில் வந்து 2 மேட்ச் ஆடணும். அதில் வந்து ஒரு மேட்ச்சில் நான் தான் மேன் ஆஃப் த மேட்ச்லாம் வாங்கினேன். 4 நாள் எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுது. 30 நாள் இருந்தால் எப்படி இருக்கும் பார்த்துருவோம். செகண்ட் வீக் தான் சீரியஸாக ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா நமக்கு காசு இல்லைன்னா அதை நம்மளால் சம்பாரிச்சிக்க முடியும், உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதை வந்து சரி பண்ணிட முடியும். ஒரு ரிலேஷன்ஷிப்பே நமக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுனாலுமே அதை திருப்பி நம்மளால் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப்பில் போக முடியும். பட் நீங்கள் எப்போ டைமை வேஸ்ட் பண்ணுறீங்களோ உங்கள் டைமை மட்டும் உங்களால் திருப்பி கொண்டு வரவே முடியாது. ஸோ இந்த கிளாரிட்டி எக்ஸாக்டாக எனக்கு வந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு இவ்வளோ டைமை நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நானே ஒரு கில்ட் ஃபீலிங்கை கொண்டு வர ஆரம்பித்தேன். தென் அதுக்கப்புறம் தான் என்னோடய ட்ரீம்ஸ் என்னென்ன, என்னோடய கோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத
ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன், அதை நோக்கி போக ஆரம்பித்தேன். அப்போ என்னோடய மென்டல் ஃபோக்கஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. என்னால் வந்து என்னாலேயே பார்க்க முடிஞ்சுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்ததுனால இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரிஞ்சது. காய்ஸ், இன்னைக்கு 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸில் சீரியஸாகவே டிராஸ்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. என்னோடய மைண்ட் ஃபோக்கஸ் பயங்கரமாக இருக்குது. 3rd வீக் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஒன்று நடந்துச்சு. டு பி ஃப்ராங்க், சின்ன வயசுலேருந்தே என்னோடய லைஃப் வந்து ஒரு ட்ராமடைஸ்டாக தான் இருந்திருக்கு. இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ஒரு போர்டான ஒரு பர்சனாக, பீப்புள் ஆல்வேஸ் டோன்ட் ஃபைண்ட் மீ இன்ட்ரெஸ்டிங். தென் ஐ ரியலைஸ்ட், என்னோடய லைஃப் எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா அது எப்படி மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து எனக்கு நார்மலாகவே எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் பிடிக்கும், சினிமேட்டிக்காக வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் பிடிக்கும். நான் வந்து ஒரு ரொமான்டிக் சீன் வந்து ஒன்று டைரக்ட் பண்ணணும்னு சொல்லி யோசித்து வச்சுருந்தேன். அதை வந்து என்னால் ரியாலிட்டி கொண்டு வர முடிஞ்சிச்சு. அதை வந்து என்னால் எழுத முடிஞ்சிச்சு. அதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத என்னால் வந்து கிளியராக பிளான் பண்ண முடிஞ்சிச்சு. ஈவன் தோ அதை எடுக்க போகிறப்போ எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு. அன்றைக்கி ஷூட் டே அன்றைக்கி வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, தூறல் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு, கரெக்டான ஒரு என்விரான்மெண்ட் இல்லை, ஸ்பாட்டுக்கு போகிற ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா ஸ்பாட்டுக்கு போனால் அங்கே வந்து கேமரா அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் பேசி வச்சுருந்த ஃபீமேல் லீட் வரல. இது எல்லாமே இவ்வளோ ப்ராப்ளமும் வந்ததுக்கு அப்புறமுமே அன்றைக்கே நான் வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த ஷூட்டை நான் எடுத்து முடித்தேன். இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்டா, வேற எவனா இருந்தால் பெடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாருங்க. அண்ட் அவுட்புட்டுமே பயங்கரமாக வந்துச்சு. ஸோ இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, 3rd வீக்லேயே நான் ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணால் அதை என்னால் ரியாலிட்டி கொண்டு வர முடிஞ்சு, எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலுமே. அண்ட் ஃபைனலி 4th வீக் 21 நாள் தாண்டினதுக்கப்புறமா என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க முடிஞ்சது. இன்றைக்கி 21வது நாள் வாழ்ந்துட்டேன், சாவுலேருந்து தப்பிச்சிட்டேன். நீங்களும் தப்பிச்சிருங்க. எல்லாருக்குமே சின்ன வயசில் ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், நம்ம பெருசானதுக்கப்புறம் இதை தான் நாம் பண்ணணும், ஒரு இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர்த்துக்குலாம் நான் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், நான் ஸ்போர்ட்ஸில் போகணும், நான் வந்து ஒரு டான்ஸர் ஆகணும், நான் வந்து மியூசிஷியன் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் ஒரு ஃபேமிலி ரீசன்ஸ்னாலேயோ இல்லை வந்து சொசைட்டியல் ப்ரெஷர்னாலேயோ நம்மளால் அதை வந்து சேஸ் பண்ண முடியாது. இல்லை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே அதுக்கான தைரியம் நம்மக்கிட்ட இருக்காது. ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இதை வந்து பண்ணால் நம்ம லைஃப் வந்து கரெக்டான பாத்தில் போகும்னு நமக்கு தெரியும். பட் வந்து அதை அப்போ பண்ணலாம், இப்போ பண்ணலாம், அடுத்து கொஞ்ச நாள் கழித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். பட் இப்போது என்னோடய டோபமைன்ஸ் லெவல் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால என்னால் அந்த ரிஸ்க்கான டெசிஷனை கான்ஷியஸாக இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதை வந்து இப்போ நான் பண்ணாதான், இப்போ பண்ணலன்னா நான் வேறு எப்போ பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசித்து லைஃப் சேஞ்சிங் டெசிஷனை என்னால் எடுக்க முடிஞ்சது. ஓப்பனாக சொல்லணுன்னா 21 நாள் தாண்டினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எனக்கு சாவே இல்லைடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. காய்ஸ், சீரியஸாகவே எனக்கு பயங்கரமாக இருக்குது. என்னோடய மைண்ட் செட்டாக இருக்கட்டும், என்னோடய பவர், என்னோடய எனர்ஜி, ஸ்ட்ரென்த் எல்லாத்துலேயுமே ஒரு 100x இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் திங். இன்னையோட 28 days ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணணும். இப்போது இதெல்லாம் நான் எதுக்குடா பண்ணணும், என் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சோ சந்தோஷமாக சந்துக்குள்ளேயே நான் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு எதுக்கு நான் டோபமைனெல்லாம் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். லைஃப்பில் எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசைகளை எல்லாராலையுமே அடைஞ்சிட முடியாது. ஒரு சில பேருக்கு மட்டும் அதெல்லாம் கிடைக்கும். நம்ம அப்போ எப்படி யோசிப்போம்னா, அது எப்படி அவனுக்கு மட்டும் கிடைக்குது, நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கு மட்டும் எப்படி லக்கு இவ்வளோ இருக்குது, நமக்கு லக்கே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் லக்குன்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் எப்படி லக்கு அதிகமாக இருக்குன்னா, அதுக்கான காரணம் அவனோட லக் சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். எப்படின்னா, ஒரு டிசிப்ளின்டாக இருந்து ஒரு ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவன் லைஃப்க்கு என்ன தேவையோ, அவன் ட்ரீமுக்கு என்ன தேவையோ அதை வந்து டிசிப்ளின்டாக கண்டினியூஸாக பர்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அதனால அவனோட லக் சர்ஃபேஸ் ஏரியா பெருசாகுது, அவன் லக்கியாக மாறுறான், அவன் நினச்சது அவனுக்கு கிடைக்குது. டீனேஜில் உங்கள் பிரெயின் செல்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ ஆப்வியஸாக நம்ம மைண்ட் அதுக்கு அடிக்ட் ஆக தான் செய்யும். உனக்கு ஈஸியாக டோபமைன் வருதுன்னா உனக்கு ரியல் வேர்ல்டு மோட்டிவேஷன் சுத்தமாக இருக்காது. கேமிங்கு, பானு, இந்த ஜங்க் ஃபுட்டு இது எல்லாத்தையும் உன்னோட லைஃப்பை ட்ரைவ் பண்ணுதுன்னா உனக்கு டிசிப்ளினோ எமோஷனல் ஸ்ட்ரென்த்தும் சுத்தமாக இருக்காது. ஸோ இது எல்லாத்துக்குமே பெரிய காரணமாக இருக்கிறது நான் அடித்து சொல்லுவேன் இந்த ஃபேப்பிங் தான்.
ஸோ டோப்பமைனை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் இனிஷியேட்டிவ் தான் இந்த நோஃபேப் சேலஞ்ச். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, நீ பெரிய ஆள், நீ வந்து இதெல்லாம் உன்னால் பண்ண முடியும் ஈஸியாக, இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறது, எனக்கு வந்து என் மேலேயே கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னீங்கன்னா, இதுதான் உங்களோட பிரச்சனையே. உன்னால் மற்றவனை நம்ப முடியுது, அதே நம்பிக்கையே உனக்கு மேலே வர மாட்டேங்குது. ஸோ உனக்கு புரியுதா இப்போது? இதுதான் உனக்கு எக்ஸாக்டாக நீ பண்ணுற தப்புனால உனக்கு ஏற்படுற பிரச்சனை. ஸோ நான் இந்த 30 நாளுமே டோபமைன் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7 வேஸை ஃபாலோ பண்ணேன். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், பட் ஈஸி இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஹை டோபமைன் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை டெம்பரவரியாக அவாய்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பான், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹை டோபமைன் கொடுக்குதுன்னா அதை வந்து டெம்பரவரியாக அவாய்ட் பண்ணுங்கள். டக்குன்னு ஒரு தாட்ஸ் வந்துச்சுன்னா, சரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணலாம், சரி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பண்ணலாம், சரி ஒரு மணி நேரம் இந்த ஒர்க் பண்ணிருக்கோம், அதை முடிச்சுட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெம்பரவரியாக அவாய்ட் பண்ணுங்கள். செகண்டு, எம்ப்ரேஸ் போர்டம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போது இந்த ஜென்ரேஷனில் சொல்கிறேன், ஜென்சிலாம் வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க கையில் ஒன்று மொபைல் ஃபோன் இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லைனா லேப்டாப் இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லைனா டிவி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மொபைல் பார்க்குறப்ப நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது இல்லை. நீங்கள் அந்த டைமே ஸ்க்ரீனை பார்த்து ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு ட்ரிகராக மாறுது. ஸோ எதுவுமே பண்ணாமல் ஒரு 30 நிமிஷத்துக்கு சும்மா உட்காந்துட்டுருங்க. சும்மா உட்காந்துட்டு இருக்கிறப்ப உங்கள் தாட்ஸ்லாம் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ டெய்லியும் ஒரு 30 நிமிஷத்துக்கு சும்மா இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தேர்டு, டிலே கிராட்டிஃபிகேஷன். இதுதான் உங்களுக்கு டிசிப்ளினை பில்ட் பண்ணும். நார்மலாகவே நம்ம பிரெயின் எங்கே ஃபாஸ்டராக ரிவார்ட் கிடைக்குமோ அதை தான் தேடி போய்கிட்டே இருக்கும். பட் அதுவே நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட்டிங் பண்ணுறதுக்கான ஒர்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, யோசிச்சு பாருங்களேன். காலையில் எந்திரிச்ச உடனே எத்தனை பேர் வந்து மொபைலில் தான் ஃபஸ்ட் எடுப்பீங்க, எடுத்து டக்குன்னு ரீல்ஸ் நோண்டிகிட்டு இருப்பீங்க. இதை அவாய்ட் பண்ணிவிட்டு காலைல எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் நான் ஃபோனை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ணுங்கள். தென் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து நான் வந்து சாப்பிடணும், ஜங்க் ஃபுட் சாப்பிடணும், ஃபேப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏர்ஜ் வருதோ, அப்போ நான் வந்து ஒரு வாரம் கழித்து பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹிட் ஆகும். ஒரு வாரம் கழித்து நான் வந்து ஃபேப் பண்ணேன்னா அப்போ வர ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணி அந்த வெயிட்டோட ஒர்த்தை உங்களுக்கு புரிய வைங்க. ஃபோர்த் வந்து ஷெட்யூலிங் டோபமைன் ரிலீஸ். ஒரு மனுஷனால் கம்ப்ளீட்டாக டோபமைன் இல்லாமலும் இருக்க முடியாது, கரெக்டாக? அதை சர்டைன் டைமில் லிமிட்டடாக நீங்கள் கன்சியூம் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களோட டோபமைன் லெவல் பேலன்ஸில் இருக்கும். இல்லைனா ஒன்று ரொம்ப ஹையாக இருக்கும், இல்லைனா ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கேம் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை 1 மணி நேரம் கேம் ஆடுறதா இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. அப்போ தான் வந்து உங்கள் லைஃப் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேஜில் இருக்கும். ஸோ ஃபிஃப்த்து, ஃபோக்கஸ் ஆன் லோ டோபமைன் டாஸ்க்ஸ். ஒன்ஸ் உங்கள் கிரேவிங்ஸை நீங்கள் மேலே சொன்னது மூலிமா கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்கள் லோ டோபமைன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் டோபமைன் டீடாக்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் மெடிடேஷன் பண்ணுறது, வாக்கிங் போகிறது வித்தவுட் ஹெட்ஃபோன்ஸ், அப்புறமா நியூ ஹாபீஸ்லாம் லேர்ன் பண்ணுறது. கிட்டார், நான் வந்து பின்னாடி இருக்கும் கிட்டாரு, அது லேர்ன் பண்ணுவேன். தென் எழுதுறது எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணி டோபமைன் டீடாக்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் உங்கள் பேஸ்லைன் டோபமைன் லெவல்ஸை கரெக்டாக வச்சுக்கும், உங்கள் மென்டல் ஃபோக்கஸையும் உங்கள் ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ சிக்ஸ்த்து, மைண்ட்ஃபுல்னஸ் ஓவர் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன்லாம் ரொம்பவே ஓவர் ரேட்டடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் இருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு மோட்டிவேஷனே தேவையில்லை. ஸோ ஃபைனலி செவன்த்து, வீக்லி டோபமைன் டீடாக்ஸ் ரிச்சுவலை ஃபாலோ பண்ணுறது. டோபமைன் டீடாக்ஸை ஜஸ்ட் 1 டைம் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் அதை கண்டினியூஸாக ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இந்த டே, அதாவது சண்டே இல்லை சாட்டர்டே, உங்களுக்கு எந்த டே கன்வீனியன்ட்டோ அன்றைக்கி வந்து நோ ஸ்க்ரீன், நோ பான், நோ கேமிங், நோ ஜங்க் ஃபுட். ஜஸ்ட்டு என்னோடய டைமை நான் என்னோடய ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் என் கூடயும் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அன்றைக்கி வந்து நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன், எதையுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது எல்லாமே உங்கள் டோபமைனை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். இந்த வீடியோவோட எண்டில் உங்ககிட்ட ஒன்று மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுங்கள். உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஃபைன் பண்ணிட்டாலே உங்களுக்கு உங்கள் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் கோல்ஸை கிளியராக செட் பண்ணிட்டாலே இதிலேருந்து கிடைக்கிற டோபமைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மியாகிடும். எனக்கு ஒரு மணி அடிச்சது, அந்த சாவு மணியை கண்டுபிடிச்சி பொழைச்சி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கும் அப்படி ஒரு மணி தான் இந்த வீடியோன்னு சொல்லி நினச்சி சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுக்கோ, பொழைச்சிக்கோ. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் மை ஸ்பார்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானே. பை.